ஸ்ரீ குருபியோ நமः. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரிய புராணத்துலேருந்து நாயன்மார்களோட சரித்திரம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். இடையில கொஞ்சம் கேப் விட்டு போச்சு, என்னால் வீடியோ போட முடியல. இப்போ திரும்பவும் விட்ட இடத்துலேருந்தே ஆரம்பிக்கிறோம். திருநாவுக்கரசருடைய சரித்திரமும் திருஞானசம்பந்த சுவாமியுடைய சரித்திரமும் ஒரே டைமில் இல்லை, ரெண்டு பேரும் சந்திச்சுண்டு அடிக்கடி பிரிஞ்சு வேறு வேறு ஊருக்கு பதிகம் பாடுறதுக்கு போவா. இதெல்லாம் பார்த்துட்டே வரோம். இப்போ நம்ம ஞானசம்பந்தர் பின்னாடி போகிறோம். சோழ நாடு போகிறார் திருஞானசம்பந்தர். பாண்டி கொடுமுடி, கரூர், திருப்பராய்த்துறை, உறையூர், இப்படி எல்லா திருத்தலங்களையும் தரிசனம் பண்ணிகிட்டே வரார். திருச்சிரபுரம் வரார். திருச்சிரபுரம்னா திருச்சிராப்பள்ளி தான் திருச்சிரபுரம். இங்கே சிவபெருமான் என்ன பேரில் இருக்கார் அப்படின்னா தாயுமானவ சுவாமிங்கிற பேரில் இருக்கார். அதாவது மாத்ருபூதேஸ்வரர்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது. ரத்னாவளிங்கிற ஒரு வணிக பெண் கர்ப்ப காலத்தில் தனியாக தவிச்சுட்டுருக்கா. செய்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா மழை காரணமாக காவேரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஊரே வெள்ளத்தில் முதக்கிறது. ரத்னாவளி ரொம்ப பிரசவ வழியில் கஷ்டப்பட்டுருக்கா. இந்த சமயத்தில் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை பண்ணி கண்ணீர் பெருக கேட்குறா. எங்கள் அம்மாவும் வர முடியல, எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே சிவபெருமானே, நான் என்ன பண்ணுவேன்னு தவிச்சுட்டு இருக்கும் பொழுது கருணை கடலான சிவபெருமானுக்கு காவேரியில் எப்படி வெள்ளம் பெருகினதோ கருணை வெள்ளம் பெருகிடுது சிவபெருமானுக்கு. உடனே அவள் அம்மா மாதிரியே சிவபெருமானே வந்து பிரசவம் பார்க்குறார். தன் தாயார் மாதிரியே வந்தது தாயுமான சுவாமி தான். அதனால தான் அந்த சுவாமிக்கு தாயுமான சுவாமி மாத்ருபூதேஸ்வரராக இருக்கார் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சுது. இந்த ஸ்தல புராணம் நடந்த இடம் இங்கே தான், திருச்சியில். திருஞானசம்பந்த சுவாமி இந்த ஸ்தலத்துக்கு வந்து பதிகம் பாடுறார். அந்த பதிகம் இதோ. நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. எல்லாருக்கும் நல்லதே தரக்கூடிய மங்களமான பரமசிவன் கிட்டக்க கையில் தீ தான் இருக்குமே ஒழிய தீயது எதுவுமே கிடையாது. இந்த பதிகத்துக்கு அர்த்தம், அதாவது நல்லதே உடையவன் தீயதே இல்லாதவன். அடுத்தது இவர்கிட்ட இருக்கிற ரிஷப வாகனனாக இருக்கார் இல்லையா, அந்த ரிஷபம் வந்து ரொம்ப வயசானதான். எந்த அளவுக்கு வயசானது அப்படின்னா உலகத்திலே ரொம்ப வயசானது எதுனா தர்மம். அதுதான் ரொம்ப பழமை ஆறாம், ரொம்ப காலத்துலேருந்தே இருக்குது. தர்மத்துக்கு வயசே சொல்ல முடியாது. அந்த தர்மமே ரிஷபமாக இருக்கான். ஒரு பாகத்தில் அம்பாள உடையவராக இருக்கார். இவரே நினச்சா தான் அவருடைய கருணை கொண்டு நம்மக்கிட்ட வந்தாதானே தவிர நாம் போய் அவரை அடைய முடியாதுன்னு இந்த பாட்டில் பாடுறார். இப்பேற்பட்ட சிவபெருமான் இந்த சிராப்பள்ளியில் இருக்கார். அம்மையப்பனாக இருக்கிற இவரை, அதாவது தாயுமான சுவாமியாக இருக்கிற இவரை நினச்சாலே உள்ளம் குளிரும். இந்த பதிகத்தை யார் பாடணும் அப்படின்னா பிரசவ காலத்தில் இருக்கிறவா இந்த பதிகத்தை பாடினா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விதமாக பிரசவம் நடக்கும். இது முதல்ல இந்த பதிகத்தில் இருக்கிற ஒரு 4 வரி தான் நம்ம பாடியிருக்கோம். இந்த பதிகம் ஃபுல்லாகவே இருக்குது. நெட்டில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா எடுத்து படிக்கலாம். இந்த பதிகத்தை முடிக்கும் போது ஞானசம்பந்த சுவாமி சொல்கிறார், இந்த பதிகத்தை பாடுறவாளுக்கு வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காது, அவள் பூர்ணமாக இருப்பாள். ஞானசம்பந்தனுடைய இந்த பதிகத்தை பாடுறவாளுக்கு வான் சம்பந்தம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார் ஞானசம்பந்தம். அதாவது வான் சம்பந்தம்னா திருக்கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமானோட சம்பந்தம் உண்டாகும்னு சொல்கிறார். அடுத்தது திருவானைக்காவல் வரார். இங்கே நிறைய பதிகங்கள் பாடுறார். யானையும் சிலந்தியும் பூஜை பண்ணின ஸ்தலம் இது. ஆனைக்காவல் சுவாமி அடைக்கலம் தந்துட்டார்னா ஏனைய காவல் எதுவுமே வேண்டாங்கிறார் ஞானசம்பந்த சுவாமி. ஒரு நாள் உறையூரில் இருக்கிற சோழராஜர் என்ன பண்ணுறார், காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். விலை உயர்ந்த ஒரு முத்து மாலை அவர் கழுத்தில் போட்டுருக்கார். அப்படி ஸ்நானம் பண்ணும்போது அந்த முத்து மாலை தலையிலேருந்து கழண்டு அந்த தண்ணியோடு அடிச்சுன்னு போயிடுது, காவேரி தண்ணியோட. அப்படி தண்ணியோட போனவுடனே அவர் என்ன பண்ணுறார், ஐயோ முத்து மாலை பிடித்தே ஒசத்தியான மாலையாச்சுன்னு அலறாமல் சிவபெருமானே, திருவானைக்காவலில் இருக்கிற சிவபெருமானே உங்களுக்கே அர்ப்பணம்னு சொல்லிட்டார். ஜம்புகேஸ்வர சுவாமி ஜலத்தில் தானே இருக்கிற திருவானைக்காவலில், அப்படியே உங்களுக்கே அர்ப்பணம்னு சொல்லிட்டார் அவர். அதே சமயத்தில் வேற ஒரு பக்கம் அர்ச்சகர் வந்து அபிஷேகத்துக்காக ஜலம் மூழ்கிறதுக்கு காவேரிக்கு வந்திருக்கார். அப்படி எடுக்கும்பொழுது தண்ணி எடுக்கும்பொழுது மாலை அந்த குடத்துக்குள்ளே போயிடுது. ஆனால் அவர் அதை பார்க்கவே இல்லை, முத்து மாலை உள்ளே போனதை. அவர் பாட்டுக்கு எடுத்துன்னு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த விலை உயர்ந்த முத்து மாலை பகவான் மேலே அப்படியே கழுத்தில் வந்து விழருது. விலை உயர்ந்த மாலையாக இருக்கேன்னு ராஜா கிட்ட தெரிவிக்கிறார். ராஜாக்கு விஷயம் போகிறது. ராஜா கண்ணீர் விட்டு அழுதாராம். ஒரு வார்த்தைக்காக தான் என் கையை விட்டு போன ஒரு பொருளை உங்களுக்கு அர்ப்பணம்னு நான் சொன்னேன். ஜலத்தில் நின்றுன்றதுனால ஜம்புகேஸ்வர சுவாமி ஞாபகம் வந்தது, அதனால் அவருக்கு அர்ப்பணம்னு சொன்னேன். ஒரு பாவத்துக்கு சொன்னேன், ஆனால் நீங்கள் அதை ஏத்துண்டேலே சுவாமி, அதையும் என்னையும் ஏத்துண்டேலேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதாராம் ராஜா. அப்படிப்பட்ட சுவாமிகிட்ட இவர் வந்து பதிகம் பாடுறார். அதுக்கப்புறம் தவத்துறை வரார்.
திருப்பார்துறை வரார், திரு எறும்பியூர் வரார். இப்படி எல்லா ஸ்தலங்களையும் பதிகம் பாடிண்டே வரார். திரு நெடுங்களம் வரார், பதிகம் பாடுறார். இங்கே வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் சிவபெருமான, இடுக்கனே வரக்கூடாது இந்த பதிகத்துங்களை பாடுறவாளுக்கு, ஞான சம்பந்தனுக்கு அப்படி ஒரு வரம் தாங்கோன்னு கேட்டு வாங்கிக்கிறார். திருக்காட்டுப்பள்ளி, திருப்பந்துருத்தி எல்லா இடத்துக்கும் வர்றார். திருக்கண்டியூர், சோற்றுத்துறை. சோற்றுத்துறையில் இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, நந்திகேஸ்வர சுவாமியோடைய திருக்கல்யாணம் இங்கே பக்கத்தில் தான் நடந்தது. அதுக்கு சாப்பாடு எவ்வளவு தேவர்கள் வருவா, எப்பேற்பட்ட எல்லா விதமான பூதகணங்கள்லேருந்து சிவனடியார்கள்லேருந்து சாதாரண மனுஷாலேருந்து எவ்வளவு பேருக்கு பாக்கியம் இருந்தவாளுக்கு நந்திகேஸ்வர சுவாமி இதை திருக்கல்யாணம் பார்க்க வருவா. அப்பேற்பட்ட அடியவர்கள் எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்கான இடம் வந்து சோற்றுத்துறை. அதனால தான் அங்கே இந்த பேரே இப்படி வந்ததுன்னா, பரமேஸ்வரன் தன் பிள்ளையாக பார்த்தது வந்து நந்திகேஸ்வர சுவாமி தான். அவருக்கு சாப்பாடு, அவருடைய கல்யாணத்தை அப்படி அருமையாக பண்ணணும்னு நினச்சார், பண்ணியும் வச்சார். அவருக்கு சாப்பாடு போடணுங்கிறத எவ்வளவு சிறப்பாக போட்டிருப்பார். வைதீகர்கள்லேருந்து ஆரம்பித்து சமஸ்த லோகத்தை சேர்ந்தவாளும் இந்த ஊருக்கு தான் வந்தாலும். இந்த கல்யாணத்துக்கு பக்கத்து ஊர்லேருந்து வேதியர்கள் வந்தா. அதனால தான் அந்த அடுத்த ஊருக்கு பேர் திருவேதிக்குடின்னு பேர். திருவெண்ணியூருங்கிற ஊருக்கு போகிறார். அடுத்தது திருச்சக்கராப்பள்ளி, சக்கரவாக பறவை சிவபெருமான பூஜை பண்ணின ஸ்தலம் இது. அடுத்தது எங்கே போகிறாருன்னா, ஆலந்திருக்கோயில், திருப்பாலத்துறை, திருநல்லூர், திருக்கருகாவூர், இவ்வளவு ஸ்தலங்களுக்கும் போகிறார். அடுத்தது திரு அவனிவநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர். அவள் இவள் நல்லூர் அப்படின்னு பேர். இந்த ஊருக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்தது அப்படின்னா, இந்த ஊரில் அக்கா தங்க 2 பேர் ட்வின்ஸாக இருந்திருக்கா. இவா 2 பேருக்குமே அவள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா வேறு ஊரில். அப்படி இருக்கும்போது பெரியவளுடைய கணவன் வந்து யாத்திரை போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிருக்கான். ரொம்ப நாள் கழித்து போயிருக்கார். யாத்திரை போனால் பொதுவாக வரத்துக்கு ரொம்ப காலம் ஆகும். அப்படி திரும்பி வந்து பார்க்குறதுக்குள்ளே இந்த மனைவி, அந்த பெரியவள் வந்து என்ன ஆனான்னா, உடம்பு சரியில்லாமல் போய் அம்மை போட்டி அவளுக்கு தலைமுடியெல்லாம் குட்டி ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்டான். இவர் வர சமயமாக பார்த்து சின்னவள் அவளுடைய அக்காவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது சின்னவளை தான் பெரியவள்னு நினச்சி அவனுடைய கணவன் வந்து இவள்கிட்ட பேசுகிறான். நான் அக்கா இல்லை, அவன் நான் தங்கன்னு சொன்ன உடனே அக்கா இங்கே இருக்கான்னு காட்டினோடனே இவன் நம்பவே இல்லை. பெரியவளுடைய கணவன், நான் ஒத்துக்கவே மாட்டேன், இவ என்னுடைய மனைவியே இல்லைன்னு சொல்லிடுறான். ஊரே கூடி இவ தான்ப்பா அவன் மனைவிங்கிறது இவ கிடையவே கிடையாதுன்னு சொன்ன உடனே அவள் என்ன பண்ணுறா, பெரியவள் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய உருவம் திரும்ப வரணும், இவர் வரவே மாட்டார்னு நினச்சி அவள் வாடி போயிட்டா. அப்படி ஆயிட்டா. திரும்ப இவர் வந்திருக்கார், ஆனால் வாழ்க்கை எப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லி சிவபெருமானை நினச்சி கண்ணீர் விட்ட உடனே சிவபெருமானோட அனுகிரகம் பண்ண இவளுக்கு திரும்பவும் மறுபடியும் அதே உருவம் கிடைச்சதுனால அவள் தான் இவள் அப்படின்னு அவன் ஒத்துட்டான். ஸோ அந்த ஊருக்கு அவள் இவள் நல்லூர் அப்படின்னு பேர் வந்துட்டான். இந்த ஊருக்கும் வந்து திருஞான சம்பந்த சுவாமி பதிகங்கள் பாடுறார். இந்த மாதிரி கதைகள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்தந்த ஸ்தலங்களில் இந்தந்த ஊரில் இந்தந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ நம்ம அதை தெரிஞ்சுட்டு நமக்கோ இல்லை நம்மளை சேர்ந்தவாளுக்கோ எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த ஊரில் அந்த பிரச்சனைக்கு அதே சிவபெருமான், அந்த ஊர் சின்னதாக இருக்கலாம், அது கிராமமாக இருக்கலாம், அந்த சிவபெருமான் கோவில் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், அங்கே பதிகங்களை பாடி வாங்கின்னு இருக்கார் திருஞான சம்பந்த மூர்த்தி வாயிலாகவும் இல்லை நிறைய நாயன்மார்கள் வாயிலாகவும் சிவபெருமான் வாக்குனால் அவள் தொழுதுருக்கா சிவபெருமானை. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலத்துக்கு நம்ம போனோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும். அதனால தான் இந்த சரித்திரங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கும் இந்த அற்புதங்கள்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. அடுத்தது திரு வலஞ்சுழி வர்றார், சுவாமியை பாடுறார். பாக்கியம் கிடச்சதே சுவாமியை பாடுறதுக்கு நினச்சி சந்தோஷப்படுறார். சுவாமி தரிசனம் பண்ணினார். இங்கே இந்த தமிழ் மாலையை யார் பாடுறாளோ, அதாவது இவர் பாடின பதிகத்தை யார் பாடுறாளோ அவளுக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மமோ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவளுக்கு கஷ்டமே வராது, இது உறுதின்னு சொல்லி திருஞான சம்பந்த சுவாமி சொல்கிறார். அடுத்தது திரு சக்தி முற்றம் வரார். திரு ஆற்றைங்கிற ஊருக்கு வரார். அங்கே சரியான வெயில் காலம் நடந்ததுனால பயங்கரமான அனல் தகிக்கிற வெயில். எல்லா க்ஷேத்திரத்துக்கும் வந்து தான் ஆகணும். எல்லாம் கூட இருக்கிறவாள்லாம் வரா. ஆனால் காலம் யாருக்காகவும் மாற்றுறது தன்னை மாற்றிக்காதே. இந்த வெயிலை தாங்க மாட்டாமல் இவாலும் நிற்க போகிறது கிடையாது, காலமும் மாற போகிறது கிடையாது. இப்படி இருக்கும்போது அடுத்த திருத்தலம் வந்து திருப்பட்டீஸ்வரம். யாரெல்லாம் பட்டீஸ்வரம் தரிசனம் பண்ணியிருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பட்டீஸ்வர துர்க்கையை யாரெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கீங்களோ சொல்லுங்கள். ஞானசம்பந்தமூர்த்தி திருப்பட்டீஸ்வரம் வரார். இங்கே என்ன ஒரு ஆச்சரியம் நடக்கிறதுனா, பயங்கரமான வெயில்னு சொன்னேன் இல்லையா, காலை வைக்க முடியல, ஒரு சுவாசம் கூட இழுக்க முடியல, கஷ்டப்படுற அந்த தொண்டர்கள் எல்லாரும், அடியவர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுன்னு வரா கூடவே. அப்படி வரும்போது எல்லாரும் நிழலை தேடி தானே ஓடணும். திடீர்னு நிழல் இவாளை தேடி வந்தது. என்னடா அது நம்ம நிற்கிற இடம் திடீர்னு நிழலாகிடுத்தேன்னு பார்த்தா, நிமிந்து பார்க்குறா எல்லாரும், அண்ணாந்து பார்த்தா ஒரு முத்துனாலேயே ஆன பந்தல்னா எப்படின்னா, நம்ம இப்போ ஷாமியானா தான் போடுறோம் இல்லையா, அது மாதிரி அவ்வளோ பெருசுக்கு அந்த எத்தனை இடத்து இவ்வளோ தூரத்துக்கு
அடியவர்கள் நிற்கிறாளோ அவள் அத்தனை பேரையும் கவர் பண்ணினா மாதிரி வெறும் சாதாரண துணியாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு பாயினாலேயோ அது மாதிரிலாம் இல்லை, முத்துனாலேயே ஆன ஒரு பந்தல், அதுவும் அந்தரத்தில் நிற்கிறது. எல்லாருக்கும் பார்த்துட்டு ஆச்சரியமாக இருக்குது. ஏற்கனவே ஞானசம்பந்த சுவாமிக்கு முத்து சிவிகை கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். முத்து கொடையும் முத்துனாலேயே ஆனால் பல்லக்கும் சிவபெருமான் கொடுத்து இதில் தான் நீ வரணும்னு சொல்லியிருக்கார். இப்போ முத்து பந்தல் அத்தனை பேருக்கும். இதை அந்தரத்தில் தொங்குற மாதிரி பார்க்குறவாளுக்கு இருக்குது. ஆனால் ஞானசம்பந்த சுவாமி அண்ணாந்து பார்க்கும்பொழுது அதை 4 பக்கமும் பூதங்கள் பிடிச்சிட்டு நிற்கிறது தெரிஞ்சுது. அந்த கால் மாதிரி அந்த பந்தலுக்கு கீழே பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு பிடி மாதிரி இருக்கும் இல்லையா, அது அப்படியே தொங்குறது, அந்த இடத்துல தான் நிற்கிறது. அது பார்க்குறதுக்கு இவருக்கு பார்த்தா சிவபூதங்கள் தெரியுறது. சுவாமி பார்த்த உடனே, ஞானசம்பந்த சுவாமி பார்த்த உடனே அந்த பூதங்கள் வணங்கிட்டு இதை சிவபெருமான் உங்களை ஏற்றுக்க சொன்னார்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போச்சான். எல்லாரும் ஓடி வந்து அது காலை பிடிக்கி அது அந்த முத்து பந்தல் இவா கைக்கு வந்துடுது. அந்த பந்தலுடைய கையில் பிடி இருக்கும் இல்லையா, அதை பிடிச்ச உடனே இவா கைக்கு வந்துடுது. குளிர குளிர பகவான் அனுகிரகம் பண்ணுறார். இவரும் அப்படிதான் பதிகம் பாடுறார். முத்து பந்தல் கொடுத்ததுக்காக சுவாமிக்கு அற்புதமான ஒரு பதிகத்தை இவர் நன்றி தெரிவிக்கிற விதமாக பாடுறார். எங்கே? நம்ம திருப்பட்டீஸ்வரத்தில். இந்த ஊருக்கு ஏன் திருப்பட்டீஸ்வரம்னு பேர் வந்தது அப்படின்னா, காமதேனு இருக்குது இல்லையா, எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காமதேனுவருடைய மகள் இந்த பட்டின்னு பேர். அந்த பட்டி இந்த ஊரில் இருக்கிற சிவபெருமானை பூஜை பண்ணினதுனால பட்டீஸ்வரம்னு பேர். இங்கே துர்கை ரொம்ப விசேஷம். நிறையா பேருக்கு பரிகார ஸ்தலங்களாக இந்த துர்கையை சொல்கிறார். இந்த பட்டீஸ்வரன் துர்கையை சொல்லும்பொழுது இன்னொரு மகானை பற்றி இங்கே சொல்லியே ஆகணும். இந்த துர்கைக்கு பல காலம் தங்கியிருந்து திருப்பணி செஞ்சவர் ராஜா சாஹேப் கோவிந்த தீட்சிதர் அப்படிங்கிற மகாத்மா. இவர் வைதிக தர்மத்தை ரொம்ப கடைபிடிச்சிட்டு வந்தார். இவர் ரொம்ப உத்தமமாக இருந்தார். பெரிய சிவபக்தர். இவர் எல்லாரையுமே அரவணைச்சார். நாயக்கர் காலத்தில் மந்திரியாக, இவர் மத்திய மந்திரியாக இருந்தார். ஆனால் ராஜா சாஹேப்ங்கிற ராஜாங்கிற ஸ்தானத்தை அந்த ராஜா இவருக்கு கொடுத்து வச்சுருந்தார். ஆனால் இவரை யாருமே கோவிந்த தீட்சிதர்னு பேர் சொல்லவே மாட்டா, ஐயன்னு தான் பேர் சொல்லுவாள். ஐயன்னு தான் எல்லோரும் கூப்பிடுவாள். இவர் தான் கும்பகோணத்தில் மகாமக குளத்தை ஏற்படுத்தினார். அதை சுற்றி இருக்கிற சன்னிதானத்தை ஏற்படுத்தினார். சுவாமிமலை கோவில் கட்டினது இவர் தான். ஐயன் தெரு அப்படின்னு நிறைய கும்பகோணத்தில் இருக்குது. ஐயன் தெருன்னு இருக்குது. அதெல்லாம் இவருடைய பேர்னால தான் வழங்கப்படுறது. பாபநாசத்துக்கிட்ட இருக்கிற ஐயம்பேட்டை இதெல்லாம் இவருடைய பேர்னால் வழங்கப்படுறது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்கு திருக்கோவில் திருப்பணி செஞ்சவரும் இவர் தான். இவருடைய பேரை மரியாதையை கொடுக்கும் வகையில் தான் ராஜா பாடசாலைன்னு கும்பகோணத்தில் இருக்குது. இவருடைய திருப்பேரில் தான் சொன்ன மாதிரி ஐயன்பேட்டை, ஐயங்குளம் இது மாதிரிலாம் பேரில் இருக்குது. இவருடைய மகன் தான் வெங்கடமகின் பேர். அவர் 72 மேலக்கர்த்தா உள்ள ஒரு சங்கீத சாஸ்திரத்தையே உருவாக்கியிருக்காராம். இவருடைய மனைவி பேர் தர்மபத்தினி நாகம்மாள்னு பேர். பல காலம் இவா 2 பேரும் சேர்ந்து பல கோவிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்கா அந்த காலத்தில். இவரை பற்றி, இந்த மகாத்மாவை பற்றி ஏணிப்படிகளில் மாந்தர்கள் அப்படிங்கிற ஒரு புக்கில் மறதிங்கிற ஒரு அத்தியாயத்தில், மறதிங்கிற ஒரு தலைப்பில் சிவன் சார், அதாவது மகாபெரிவாளுடைய சகோதரர் சிவன் சார்ங்கிற ஒரு மிகப்பெரிய மகான், அவரும் மகான், அவர் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, ஒரு தடவை இந்த மாதிரி கோவிலில் திருப்பணி செஞ்சுட்டு இருக்கும்பொழுது விஸ்வநாத ஸ்தபதிங்கிறவர் அந்த கோவிலில் ஸ்தபதியாக பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் நம்மளுடைய கோவிந்த தீட்சிதர் அங்கே எல்லா பேரும் மேற்பார்வை பார்த்துட்டுருக்கார். மேலே கலசம் வைக்க வேண்டியதுதான் பாக்கி. நாளை காலம்பரை கலசம் வச்சு அங்கே பூ போட்டு பூஜை பண்ண போகிறார். இதை பண்ணும்பொழுது அங்கே தங்கி அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கார் ஐயன். ஒரு நாள் என்னாச்சு, 2 பேரை மேலே நின்றுருக்கிற நம்ம ஐயன், அதாவது கோவிந்த தீட்சிதர் பார்க்குறார். யாரோ 2 பேர் கீழே நடந்து போயின்னு இருக்கா. அவளை பார்த்தோன்னே இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் ஆச்சரியம்னா, உடனே கீழே இறங்கி வந்துட்டார். ஏன்னா அந்த 2 பேர் இவர் யாரை பார்த்தாரோ அவள் 2 பேரும் செத்து போய் பல காலம் ஆகுது. அதனால் இவர் என்ன பண்ணார், ஐயன் கீழே இறங்கி வந்தார். நேராக அந்த 2 பேர்கிட்டே கேட்குறார், நீங்கள் இங்கே 2 பேரும் இங்கே நடமாடின்னு இருக்கேன்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், நாங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிகிறோமா சுவாமி, ஐயாவருடைய வீட்டில் வேலை பார்த்த புண்ணியம் எங்களுக்கு யமலோகத்தில் கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு அதில் ஒருத்தரான சாம்பன்கிறவன் சொல்கிறான். சரி, இப்போ என்ன விஷயமா நீங்கள் 2 பேரும் வந்திருக்கேன்னு கேட்ட உடனே, நாளைக்கு நீங்கள் எல்லாரும் ஏறி இந்த கோபுரத்தில் ஏறி கலசத்தில் பூஜை பண்ண போகிறீங்க இல்லையா, அப்போது இந்த விஸ்வநாத ஸ்தபதியுடைய ஆயுள் முடிய போகிறது, அதனால் கூட்டின்னு போகிறதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறார். இவா 2 பேரும் யமதூதர்கள் கிடையாது. ஆனால் இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான்னா அது ஒரு காரணமாக தான் தெரிஞ்சிருக்கா. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பகவான் லீலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால் இவர் மூலியமாக, இவா 2 பேர் மூலியமாக அதை பண்ணுறார். இவா கிங்கரர்களும் கிடையாது, யமதூதர்களும் கிடையாது.
இவர் உடனே கேட்குறாரு, யமலோகத்தில் என்னை பற்றி என்ன பேசிக்கிறான்னு கேட்டவுடனே, நீங்கள் மோட்சத்துக்கு அதிகாரின்னு பேசிக்கிறா, இந்த எல்லா திருப்பணியும் முடிஞ்சிருத்து, நீங்கள் இனிமேல் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை, ஒன்றே ஒன்று தான், நீங்கள் நந்தவன கைங்கரியம் பண்ணின உடனே அது மட்டும்தான் பாக்கி, உங்களை அழைச்சிக்கிறதாக பேசிக்கிறா அப்படின்னு இவரை தெரிவித்தா. இதை சொல்கிறதுக்காக தான் இவள் வந்ததே. அதுக்கு இது இடையில ஒரு சின்ன லீலை. இந்த தலைமை சபதி விஸ்வநாதனை காப்பாற்றணுங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறார், இந்த கிளம்பினோடனே போன அந்த இடத்தோட்டு போனோடனே இவர் நேரம் வந்து இந்த விஸ்வநாதனை அழைச்சி அடுத்த நாள் கிளம்புற, நீ நான் சொன்னால் கேட்பியா மாட்டியான்னு கேட்குறாரு. அவர் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பான் ஐயனே, நீங்கள் இதை கேட்கவே வேண்டாம் அப்படின்னு ஒரு ரூமில் அவரை அடைச்சி கதவை தவப்பட்டான். ஏன்னா இது ஒரு தேவ ரகசியம், யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது. அதனால் அறைக்குள்ளே அடைச்சி பூட்டிட்டு சாவி இவர் பத்திரமா வச்சுக்கிறார். போய் தினமும் தியானம் பண்ணிவிட்டு எல்லா பூஜையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருவார். இவர் தியானம் பண்ண உட்காந்துட்டார். ராஜா அந்த நேரமாக பார்த்து கால வேளையில் கலச பூஜை பண்ணுறதுக்கு ராஜா வந்துட்டார். எங்கே விஸ்வநாதனையும் காணணும், இவரையும் காணணும், ஐயனையும் காணமேன்னு கேட்ட உடனே இவ கூட இருந்தவாள்லாம் சொல்லலாம், ஐயன் வந்து உள்ள தியானத்தில் இருக்கார், விஸ்வநாதன் வந்து ஐயனுடைய காவலில் இருக்காருன்னு சொன்ன உடனே இவர் ராஜா வந்து கூப்பிட்டு ஐயனை கூப்பிட்டு ஏன் காவலில் வச்சிருக்கேன் திறந்து விடுங்கன்னு சொன்னோடனே சுத்தமாக ஐயனுக்கு மறந்து போச்சான். எதனால் அவரை பூட்டி வச்சோம், நம்ம தான் பூட்டி வச்சோமா, ஏன் பூட்டி வச்சோம், இதுதான் தெய்வ ரகசியம். அதாவது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரிவிக்கணும்னாலும் பகவான் நினச்சாதான், தெரிவிக்கக்கூடாதுன்னாலும் அந்த பகவான் நினைக்கிறது தான், நம்ம கையில் எதுவுமே இல்லை. இவர் எதுக்காகன்னு யோசிச்சு பார்க்குற, ஞாபகமே வரல, திறந்து விட்டார். எல்லாரும் கலச பூஜைக்கு கோபுரம் ஏறி போனால் அதே மாதிரி விஸ்வநாதங்கிறவர் செத்து போயிட்டார். மொத்தத்தில் ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தை யாராலையுமே மாற்ற முடியாது. கடைசியில் இவா வந்தது எதுக்குன்னா, இவர் நந்தவன கைங்கரியம் பாக்கி இருக்குங்கிறத சொன்னது, அது மாத்திரம் இவருக்கு ஞாபகத்தில் இருக்குது. திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிக்கு நந்தவனம் ஒன்று அமைக்கணும்னு ஆசைப்பட்டார், உருவாக்கினார். பக்கத்தில் என்ன ஊர் கிடச்சிது அப்படின்னா, அந்த ஊர் தான் கோவிந்தபுரம் அப்படின்னு இன்றளவுக்கும் அவருடைய பேர்னாலேயே அழைக்கப்படுறது, கோவிந்த தீட்சிதர் பேர்னால். அங்கே தான் பெரிய ஊர் பூரா நந்தவனமாகவே அமைக்கிறவர். சரி, இன்றைக்கி அந்த ஊர் நந்தவனமாக இருக்கா அப்படின்னா, இன்றைக்கி அந்த ஊர் ஆனந்தவனமாக இருக்குது. அந்த ஊரில் தான் பண்டு பாண்டுரங்கனுடைய கோவில் இருக்குது, ஜெகத்குரு போதேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய சன்னிதானம் இருக்குது. போதேந்திராவுடைய சரித்திரம் கேட்கணுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். மகாபரிவாருடைய தப்போவனம் இருக்குது, ஜெகநாத சுவாமியுடைய திருக்கோவில் இருக்குது, யோகிராம் சூரத்குமார் சுவாமிகளுடைய கோவில் இருக்குது, ராமநாம கேந்திரம் இருக்குது, காசி விசாலாட்சியுடைய கோவில் இருக்குது, அது மகாபரிவா பிரதிஷ்டை பண்ண விசாலாட்சி. கயா விஷ்ணுபாத சன்னதி இருக்குது, 2 ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது, அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. சமர்த்த ராமதாச சுவாமி பிரதிஷ்டை பண்ணின ஆஞ்சநேயராம் அந்த ஆஞ்சநேயர். ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இருக்குது, சத்குரு ஞானானந்த சுவாமியுடைய கோவில் இருக்குது. தென்குரங்காடுதுறை அப்படின்னு சுக்ரீவன் பூஜை பண்ணின ஸ்தலம் அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸ்ரீராம லக்ஷ்மண சுவாமி பூஜை பண்ணின அபிராமவள்ளி சமேத பானபுரீஸ்வரருடைய திருக்கோவிலும் அங்கே இருக்குது. எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. இந்த க்ஷேத்திரம் வந்து இன்னைக்கும் கோவிந்தபுரம் அப்படின்னு இவருடைய பேர்னால தான் அழைக்கப்படுறது. இப்போ அவர் நந்தவன கைங்கரியத்தையும் முடிச்சிட்டார் இல்லையா, மகாலிங்க சுவாமியோடைய உத்தரவின் பேரில் மங்களாம்பாளுடைய சன்னிதானத்துக்கு போ அப்படின்னு உத்தரவு கிடைக்க கும்பேஸ்வரன் கோவில் இருக்கிற மங்களாம்பாள் சன்னிதானத்துக்கு போனார். அவளை பிரத்யட்சமாக தரிசனம் பண்ணி அவளோட கரைஞ்சு போயிட்டார் இந்த கோவிந்த தீட்சிதர். இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோவிந்த தீட்சிதருடைய பரம்பரையில் வந்தவர் தான் ஸ்ரீ மகாபரிவாளும் ஸ்ரீ சிவன் சார் அவர்களும். முத்துப்பந்தலில் ஆரம்பித்த இந்த கதை அழகான முத்தான கதையோடு முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த சரித்திரங்கள் வரிசையாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். அன்றைக்கி நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார். நன்றி.